வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ரஜியா பேசுகிறேன். 1001 இரவுகள் எபிசோட் 2. மன்னர் ஷாரியரோட தம்பி பொழுது போகாம வேட்டைக்கும் போகாம தன்னுடைய அரை ஜன்னல் வழியா அண்ணனோட அந்தபுர தோட்டத்தை பார்த்துட்டு இருந்தார் இல்லையா? அங்கேருந்து கதை தொடருது. வாங்க மேலே என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். பொழுது போகாம அந்த பூங்காவை பார்த்துக்கிட்டே இருந்தாரு ஷாஜமான். அந்த நேரத்துல சந்தேகம் படும்படியா சில ஆட்கள் வந்தும் போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஷாஜமான் கண்ட ஒரு காட்சி ஆச்சரியத்தை அளிச்சுது. என்ன, அந்தபுரத்தில் ஒரு ஆணா? இவன் எதற்காக இங்க வருகிறான் அப்படின்னு அவனுக்கு அவனே கேள்வி கேட்டுக்கிட்டான். சரி, இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சான். இதை பற்றி மேலும் விவரமாக தெரிந்து வருவதற்காக அண்ணனுடைய அந்தபுரத்தினுள் ஷாஜமான் நுழைந்தான். அப்படி பார்த்ததில் அந்தபுரத்தில் ஏராளமான வினோதங்கள் நிகழ்ந்தது. தன்னுடைய அண்ணனோட மனைவியான அந்நியர் அவர்கள் இப்படி கொடி ஊஞ்சலில் அமர்ந்து, அதாவது இன்னொரு ஆணுடன் அமர்ந்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறாளே, என்ன துரோகம் இது என்று நினைத்தான் ஷாஜமான். சற்று நேரத்திற்கெல்லாம் ஒரு பணிப்பெண் ஓடி வந்து, ராணி அவர்களை, தங்களின் விருப்பப்படி இதோ அரண்மனை ஆபரணங்களை எல்லாம் கொண்டு வந்து விட்டேன் என்றார். பின்பு அந்த ராணி அவர்கள், என் அன்பு காதலனே, இதோ என் விருப்பப்படி இந்த நகைகள் எல்லாம் எடுத்து செல் என்றார். அந்த அடிமையானும் வாங்கி கொண்டான். என்ன இது வாழ்க்கை? களவுதனமாக உன்னை சந்திப்பது எனக்கு ரொம்பவுமே கஷ்டத்தை கொடுக்குது. இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ மட்டும் சரின்னு சொன்னா நம்ம வேற எங்கேயாவது போய் திருமணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். இந்த வாழ்க்கையும் அந்த அரசனும் எனக்கு கொஞ்சமே பிடிக்கல அப்படின்னு ரொம்ப சலிப்பா பேசினா அந்த ராணி. வேண்டாம், நீ இங்கேயே இரு. தேவையான செல்வங்களும் செழிப்பான வாழ்வும் இங்கே இருந்தால்தான் கிடைக்கும் என்றான் அந்த அடிமை. ஆமாம், நீ சொல்வதும் சரிதான் அப்படின்னு சொன்னா தன்னுடைய அண்ணனின் மனைவியான ராணி. இதை கேட்ட ஷாஜமான் துடிதுடித்து போனான். என்ன ஒரு துரோகம்! என்னுடைய மாளிகையில்தான் இந்த துரோகம் நடந்ததென்றால் இங்கே என்னுடைய அண்ணனுக்கும் இதே நிலைமையா? விடவே மாட்டேன். இவளையும் கொன்று தீர்த்து விடுகிறேன் அப்படின்னு தன்னுடைய உடையில் இருந்த வாள் மேல கைய வச்சுட்டு உள்ள நுழைய முயற்சி பண்ணான். ஒரு கணம் யோசிச்சான். தன்னுடைய அண்ணன் வீட்டிலிருந்து திரும்பி வந்தா நம்ம என்ன சொல்றது? அண்ணன் நம்ம சொல்றதை கேட்பாரா, இல்ல மன்னரா இருந்து நமக்கு தண்டனை வழங்குவாரா? அண்ணனும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பின்வாங்கி தன்னுடைய அறைக்கு திரும்ப போயிட்டான் ஷாஜமான். அன்றைக்கு மாலை பொழுதாகி இருந்தது. வேட்டையிலிருந்து அண்ணன் ஷாரியர் திரும்பி வந்தார். இரவு கோலாகலமான விருந்தும் கேளிக்கைகளும் ஆடல் பாடல்களும் அன்று நடந்தது. இத்தனை நாளும் சோகமே வடிவமாக இருந்த ஷாஜமான் தன்னுடைய மனவேதனைகள் எல்லாம் தூக்கி எறிந்தவன் போல் கொஞ்சம் முக வாட்டத்துடன் அந்த விருந்தில் கலந்து கொண்டு வழக்கத்துக்கு அதிகமா மதுவை அருந்தினதுனால ஷாஜமான் மயக்கமடைந்து சாய்ந்து விட்டான். இதையெல்லாம் கவனித்தார் ஷாரியர். தன்னுடைய தம்பியோட செய்கையில ஏதோ மாற்றம் தெரியுது. இத்தனை நாளும் எந்த கேளிக்கை விளையாட்டுகளிலுமே கலந்து கொள்ளாதவன் இன்று எப்படி ஆனான் தெரிந்து கொள்ள வேணும் அப்படின்னு யாருக்கும் தெரியாம தன்னுடைய தம்பியை தனியா அழைச்சிட்டு போய் விசாரிக்க தொடங்கினார். அப்போ கல் பலகை மேல 2 பேருமே அமர்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய அண்ணன் அவனுடைய சோகத்திற்கு காரணத்தை கேட்டவுடன் மது போதையில இருந்த தம்பி ஷாஜமான் தன்னுடைய மனைவி அவனுக்கு துரோகம் செய்ததையும் அதனால் அவன் கோபம் அடைந்து அவளை வாளால் வெட்டி வீழ்த்தி விட்டதையும் மன ஆறுதலை தேடி தன் அண்ணனை காண வந்ததையும் சொன்னான் ஷாஜமான். அதோடு நிறுத்தி கொள்ளாமல், இந்த அரண்மனையிலேயும் தன்னுடைய அண்ணியார் என் மனைவியை போலவே உங்களுக்கும் துரோகத்தை செய்கிறார் என்று பேரரசியார் நந்தவனத்தில் ஒரு அடிமையோடு, அதாவது அவருடைய காதலனோடு பேசிய அனைத்தையும் சொல்லிவிட்டார் ஷாஜமான். இந்த துரோகத்தை எல்லாம் நினைத்துதான் நான் இந்த விருந்தில் கலந்து கொண்டேன் அண்ணா என்று சொன்னார். மன்னாதி மன்னன் ஷாரியருக்கு பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. தம்பி போதையோட மயக்கத்துல ஏதோ உளறுகிறான் அப்படின்னு நினைச்சு சந்தேகப்பட்டாரு. அண்ணன் சந்தேகப்படுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஷாஜமான், ஆண்டவன் மீது ஆணையிட்டு நடந்தது அத்தனையும் உண்மை அண்ணா, என்னை நம்புங்கள் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டு திகைச்சு போன ஷாரியர், தம்பி, நீ சொல்வதை நான் எப்படி நம்புறது? நீ மது அறிந்து இருக்கிறாயே. இருந்தால் என்ன அண்ணா, நான் தங்களிடம் பொய் உரைக்கவில்லை. இதோ என் சேவகன் ஒருவனை கேளுங்கள் என்று சொல்லி ஷாஜமான் தன்னுடைய சேவகனை அழைத்து தன்னுடைய அரண்மனையில் நடந்தவையை கூற சொன்னார். சேவகனும் முழு விவரம் எதுவும் அறியாமல் மன்னர் கண்டதுண்டமாக வெட்டி எறிந்தவர்களை பற்றி மட்டும் கூறினார். கேட்டீர்களா அண்ணா? அப்படி வெட்டுண்டு இறந்தவர்கள் என்னுடைய மனைவியும் அவளுடைய காதலனும் தான் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு மிகவும் அதிர்ச்சியாகி போன மன்னர் ஷாரியர், தம்பி, என் மனைவி உத்தமி. நான் சாப்பிடாமல் அவள் தண்ணீர் கூட அருந்த மாட்டாளே.
என் மீது அவள் உயிரையே வைத்திருக்கிறாளே, இதை நான் எப்படி நம்புவேன்? அப்படி நம்பினால் நான் அவளுக்கு செய்யும் துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டார் ஷாரியர். அண்ணா, நீங்கள் சொல்வதுதான் உண்மையாக இருக்க வேண்டும். நான் நினைப்பதும் சொன்னதும் பொய்யாகவே இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகொள்கிறேன். ஆனால் நீங்கள் ஏமாளியாக இருக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். உங்களுடைய திகைப்பை நான் தீர்த்து வைக்கிறேன். எல்லாவற்றிற்கும் ஒரு யோசனை நான் சொல்கிறேன். அப்படியா? என்ன யோசனை அது? கூறு தம்பி என்றார் ஷாரியர். அண்ணா, நாளையும் நாம வேட்டைக்கு போவோம் என்று ஊரெல்லாம் அறிவித்து விடுங்கள். நாம 2 பேரும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி வேட்டைக்கு கிளம்பி போவோம். போன கொஞ்ச நேரத்துல ஏதாவது ஒரு மாறு வேஷத்துல மறுபடியும் அரண்மனைக்கு வந்து என்னோட அறையில நான் முன்பு இருந்த மாதிரியே தங்கிடுவோம். நான் தங்களுடைய கண்ணெதிரிலேயே நான் சொன்னது எல்லாத்தையும் உண்மைன்னும் அரசியார் தங்களுக்கு துரோகம் செய்யறாருன்றதையும் நான் காட்டுறேன். இதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டான் ஷாஜமான். அரசரும் இதற்கு உடன்பட்டார். மறுநாள் காலையில சகோதரர்கள் 2 பேருமே கோலாகலமா வேட்டைக்கு கிளம்பினாங்க. வெகு தூரம் போனதுக்கு அப்புறமா தங்களுக்கு ஒரு கூடாரம் அமைத்து தர வேலையாட்களை ஏவினார்கள். உடனே ஒரு பட்டு கூடாரம் அமைக்கப்பட்டு திரை சீலைகள் தொங்கவிடப்பட்டிருந்துச்சு. நடுவில ரத்தின கம்பளமும் விரிக்கப்பட்டுச்சு. வேட்டைக்கு வந்த அனைவர்களையும் வேட்டைக்கு செல்லுமாறு ஆணையிட்டு விட்டு தாங்கள் மட்டும் இன்று ஒரு நாள் ஓய்வெடுத்து விட்டு நாளை வேட்டையில் கலந்து கொள்கிறோம் என்று கூறிவிட்டார்கள். இருவரும் பரிவாரங்கள் வேட்டைக்கு சென்று விட்டார்கள். பின்னர் 2 பேரும் ஏழை பக்கீர்கள் போல வேடம் அணிந்து கொண்டு 2 குதிரைகள் மேலே ஏறி நகர எல்லையை அடைந்தார்கள். அங்கே குதிரைகளை விட்டிறங்கி கால்நடையாக கோட்டை வாயிலை அடைந்தார்கள். எதிர்பட்டு வருபவர்கள் இன்னார் என்ற அடையாளம் தெரிந்து கொள்ளவில்லை கோட்டை காவலாளி. இவர்களை உள்ளே விட மறுத்தான். பின்னர் வேற வழியே இல்லாமல் அவன் மட்டும் பார்க்குமாறு தன்னுடைய முத்திரை மோதிரத்தை காவலாளிக்கு காட்டினார் மன்னர் ஷாரியர். முத்திரை மோதிரத்தை பார்த்த உடனே காவலாளி அலறி அடிச்சுக்கிட்டு கோட்டை கதவை திறந்து விட்டான். வந்திருக்கிறது மாறு வேஷம் போட்டு வந்த மன்னர் தான் அப்படின்னு தெரிஞ்சு மரியாதையோட உள்ள செல்ல அனுமதிச்சான். இது ராஜாங்க விஷயமா இருக்கிறதுனால காவலன் இது பற்றி யாருக்கும் மூச்சே விட மாட்டான். 2 பக்கீர்களும் அரண்மனை அந்தப்புற பக்கம் போனாங்க. அந்தப்புற வாசல் விரியே திறந்து கிடந்துச்சு. காவலுக்கு யாரையுமே காணோம். இதுதான் தக்க தருணம் அப்படின்னு பக்கீர் வேஷத்துல இருந்த சகோதரர்கள் 2 பேருமே உள்ளே நுழைஞ்சு ஏற்கனவே ஷாஜமான் தங்கி இருந்த அறைக்குள்ள உள்ளே போய் தாளிட்டுக்கிட்டாங்க. ஷாஜமான் திரையை விலக்கி நந்தவனத்தை பார்த்தான். ஒரே அமைதியா இருந்துச்சு. ஷாரியரும் வந்து பார்த்தாரு. அசம்பாவிதமா எதுவுமே அப்ப அங்க நடக்கல. தம்பி, பாத்தியா? ஒண்ணுமே நீ சொன்னது மாதிரி இல்லையே. நேத்து நீ ரொம்ப அதிகமா அளவுக்கு மீறி மதுவை குடிச்சிருக்கிற, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்க அப்படின்னு ஒரு நையாண்டி செஞ்சாரு மன்னர் ஷாரியர். சத்தியமாக நான் இறைவன் மேல ஆணையிட்டு சொல்லியும் நீங்க என்ன நம்பவில்லையா? அண்ணா, உங்கள் தம்பியை நீங்க நம்ப மாட்டீங்களா அப்படின்னு மறுபடியும் வற்புறுத்தி சொன்னாரு மன்னர் ஷாஜமான். எதுக்கும் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்க்கலாம் அண்ணா அப்படின்னு சொன்னாரு. சரி, தம்பியோட மனக்குழப்பமாவது தெரியட்டுமே அப்படின்னு நினைச்ச ஷாரியரும் ஒப்புக்கொண்டு காத்திருக்க ஆரம்பிச்சார். சகோதரர்கள் இருவருமே வச்ச கண்ணு வாங்காம நந்தவனத்தோட வாசலையே கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கதவு மெதுவா திறந்துச்சு. சில அடிமை பெண்கள் வாசலில் வந்து நின்றார்கள். அந்த கூட்டத்தில் ராணியும் வந்தாள். அந்த குதிரை மீது இருந்தவன் தன்னுடைய அடிமைகளில் ஒருவன் என்று ஷாரியருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. மேலும் உற்று பார்த்தார். என்னுடைய அன்பு காதலனையார், வருக வருக என ராணி அவள் வரவேற்றார். அந்த அடிமையின் கைகளை பிடித்து உள்ளே அழைத்து சென்றார். பின்னர் ஷாரியர் இந்த சம்பவத்தை பார்த்து துடிதுடித்து போனார். மேலும் என்ன செய்வது என்று தெரியாமலும் விவேகியாக இருந்த அவர் ஒரு முடிவு செய்தார். மேலும் யாருக்கும் தெரியாமல் மீண்டும் காட்டிக்கே போய்விட்டார். பின்னர் அவங்க 2 பேருமே தங்களுடைய வேடத்தை கலைத்து யாரும் சந்தேகப்படாத வகையில் சகோதரர்கள் 2 பேருமே வேட்டையில் கலந்து கொண்டார்கள். மாலை பொழுதில் அரண்மனைக்கும் திரும்பி வந்தார்கள். இரவு கோலாகலமான விருந்து நடந்தது. அதில் மன்னர் ஷாரியருடைய மனைவி ராணி எதுவுமே நடக்காதது போல் மன்னருக்கு சாப்பாடு பரிமாறினார். அன்புடன் பேசினார். ஷாரியருக்கு உடல் எல்லாம் கொதித்தது. ஆத்திரம் பொங்கியது. உள்ளம் எரிந்தது. இருந்தாலும் உணர்ச்சியை அடக்கி கொண்டார். அப்பொழுது 2 சகோதரர்களும் பேசிக்கொண்டார்கள் தனியே சென்று. அன்பு மிக்க தம்பி, நம்மளை விட துரதிருஷ்ட பிடித்தவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அரண்மனை வாசமே நமக்கு வேண்டாம். எனக்கு இந்த உலகமே வெறுத்து விட்டது. இந்த நன்றி கெட்ட பாதகர்களிடமிருந்து எப்படியாவது நாம கண் காணாம எங்கேயாவது போய்விடணும். வனவிலங்குகளால் நாம கொல்லப்பட்டால் கூட அதுதான் ஆண்டவனுடைய விருப்பம் என்று ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இந்த வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டாம். என்ன சொல்கிறாய் என்றார் மன்னர் ஷாரியர்.
தம்பி ஷாஜமானும் எதுவுமே மறுமொழி கூறவில்லை. பின்னர் சகோதரர்கள் 2 பேருமே புறப்பட்டு ஒரு சுரங்கப்பாதை வழியாக யாரும் அறியாதபடி அரண்மனையை விட்டு கானகம் நோக்கி சென்றார்கள். அங்கு பகல் பொழுதையெல்லாம் வனாந்தரத்தில் ஏழை பக்கீர்களைப் போல் அலைந்தார்கள். பொழுது சாயும் நேரம் இருள் மெல்ல பரவி கொண்டிருந்துச்சு. அந்த நேரத்துல 2 பேருமே கடற்கரை ஓரத்துல இருந்தாங்க. நாம இன்றைய இரவு பொழுதை இங்கேயே கழித்து விடிந்ததும் வேறிடம் செல்லலாம் அப்படின்னு சொன்னான். ஷாரியரும் சம்மதிச்சாரு. 2 பேருமே குளுமையான கடற்கரைய ரசித்தபடி கடல் மணலில உட்கார்ந்திருந்தாங்க. பெரியவர் ஷாரியர் பகலெல்லாம் அலைஞ்சு வலி களைப்பால இருந்ததுனால அப்படியே மணல்ல சாஞ்சு தூங்கிட்டார். இளையவன் ஷாஜமான் மட்டும் கடலையே நோக்கியவாறு உட்கார்ந்து கொண்டிருந்தான். அந்தி நேரம் ஆனதுனால கடல் பறவைகள் நிலத்தை நோக்கி சாரி சாரியாக பறந்து சென்று கொண்டிருந்தது. நேயர்களே, மேலும் என்ன சுவாரஸ்யமான கதைகள் நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு நான் சொல்றேன். நன்றி.